வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே எப்படி ஹெல்த்தியான பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுங்க வந்து இப்போ லீவ் விட போகிறாங்க. வீட்டில் இருந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம வெளியே அடிக்கடிக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அதுவும் 2 குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் 2 பேரும் மாறி மாறி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இப்போ வீட்லேயே வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து அன்லிமிட்டடாக எப்படி செஞ்சு வச்சுக்கலாம், குறைஞ்ச விலையில் ஹெல்த்தியாகவும், அதே போல் நம்ம கைப்பட செய்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் ஸ்நாக்காகவும் அவங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு விலை வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. நான் 1 கிலோ வந்து 35 ரூபான்னு கொடுத்து வாங்கினேன். இதுவே 3 கேஜி வந்து 100 ருபீஸ், 4 கேஜி அந்த மாதிரி சின்னதாக இருக்கிற உருளைக்கிழங்கு அந்த மாதிரியே கொடுக்குறாங்க. ஸோ அந்த உருளைக்கிழங்கை வாங்கி ஒரு 3 கிலோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கி நல்ல அந்த பஜ்ஜி கட்டை இதுக்குன்னே தனியாக விற்குது. ஸோ இந்த மாதிரி கட்டையில் போட்டால் நல்ல நீளமாக வருது நம்ம பொரிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு கோல்டு வாட்டர் போட்டு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். எக்ஸஸாக இருக்கிற அந்த ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகிடுது. ஸோ அது ரிமூவ் ஆகிட்ட பிறகு நல்லா ஒரு துணி போட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் நல்லா தளர்த்தி விடணும். ஸோ நம்ம தளர்த்தி விடும்போது ஒரு நாள்லேயும் இது ட்ரை ஆகிடுது. மேக்ஸிமம் இது 2 டேஸ் தான் டைம் எடுக்கும். நல்லா ட்ரை ஆகிடுது இது. ஸோ ட்ரை ஆகிட்டு பிறகு நம்ம எடுத்து ஒரு இந்த மாதிரி ஏர் டைட் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து எண்ணெய் நம்ம சூடு பண்ணிவிட்டு இதை போட்டு நான் இப்போ தான் ஜஸ்ட்டு பொரித்தேன். ஸோ எப்போ நமக்கு தேவையோ கிட்ஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அப்போ நம்ம இதை வந்து ஆயில் வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம கல்லெண்ணெய் தான் வீட்டில் செய்கிறோம். ஸோ நம்ம ஹெல்த்தியான ஆயில் போட்டு நம்ம ஹெல்த்தியாகவே வீட்டில் நம்ம கைப்படவே வந்து அப்பயே செஞ்சு நம்ம அப்பயே கிட்ஸுக்கு கொடுத்தா அவங்களும் ஹெல்த்தியான ஸ்நாக்காக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஆயிலில் தான் போட்டு பொரித்து நம்ம இவ்வளோ இந்தளவுக்கு சிப்ஸு வச்சுருக்கேன். ஸோ இந்த சிப்ஸுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இந்துப்பும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக வந்து அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பவுடராக நம்ம மிக்சியில் அரைச்சி இதை தூவும்போது ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். நம்ம சால்ட் பவுடர் அப்படியே போடுறது காட்டிலும் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து போடும்போது டேஸ்டியாகவும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் இருக்கும். அதோட உருளைக்கிழங்கு வாயு அதனால் வந்து நான் பெருங்காயமும் பவுடர் பெருங்காயமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடுதல் சுவைக்காக வந்து நம்ம பெப்பர் தூளும் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கணும். கை போட்டுலாம் கலர வேண்டாம். இதுக்கு மேலே நல்லா இதுக்கு கவராக்கிற மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம குலுக்கி விட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 3 டேஸ் நல்லா முறுமுறுனே இருக்கும். நம்ம இந்த மாதிரி காய வச்சு விற்கிறதுனால நமக்கு எப்போ தேவையோ அப்போவே நம்ம சூடாக கூட அதை பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம ஒரே டைம் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுவாகணும்னா ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி போட்டு ஒரு 3 டேஸ் ஆகிற மாதிரி நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி நம்ம தயார் பண்ணி கிட்ஸ்க்கு கொடுத்து இந்த லீவை வந்து ஹாப்பியாக போக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.